2000 ஆண்டுகளுக்கு முன் ஒரு தமிழ் சித்தர் திருமூலர் அணுவை பற்றி பேசினார். எனில் நம்புவீர்களா? நவீன அறிவியலுக்கு முன்பே அவர் சொன்னது அணுவின் உள்ளே உயிர் இருப்பதாக. திருமூலர் தமிழ் சித்தர்களில் ஒருவரான அறிவின் மாபெரும் யோகி. அவர் வாழ்ந்த காலம் பண்டைய தமிழ் நாகரிகத்தின் உச்சக்கட்டம். அவரின் அரிய நூல் திருமந்திரம் 3000க்கும் மேற்பட்ட பாடல்களை கொண்டது. அதில் யோகம், மருத்துவம், ஆன்மீகம், பிரபஞ்சம் ஆகியவற்றின் இரகசியங்கள் உள்ளன. அறிவியல் கருவிகள் இல்லாத அந்த யுகத்தில் கூட திருமூலர் சொன்னது அணு மற்றும் ஆற்றல் பற்றிய அதிசய கருத்துக்கள். ஒரு பாடலில் திருமூலர் சொல்கிறார், அணுவினுள் அணு, அந்த அணுவினுள் உயிர் உண்டு. அதாவது ஒவ்வொரு அணுவினுள்ளும் இன்னொரு அணு இருக்கிறது, அதனுள்ளும் உயிர் உறைந்திருக்கிறது என்று. அணுவின் உள்ளே உயிர் இருப்பது இது இன்று அறிவியல் சொல்வது போலத்தான் அல்லவா? பொதுவாக பொருள் என நாம் படும் அனைத்தும் அணுக்களின் ஆற்றல் அதிர்வால் உருவாகியவை. ஜான் டால்டன், ரதர்ஃபோர்ட் போர் போன்ற விஞ்ஞானிகள் அணுவின் வடிவை நூற்றாண்டுகளுக்கு பிறகே விளக்கினார்கள். ஆனால் திருமூலர் அதை ஆத்ம தத்துவம் வழியாக உணர்ந்திருந்தார். அவர் சொன்னார், உலகம் 5 தத்துவங்களால் ஆனது. மண், நீர், தீ, காற்று, ஆகாசம். இவை அனைத்தும் மாற்றி மாற்றி ஆற்றலாக மாறுகின்றன. இது நவீன இயற்பியல் சொல்லும் எனர்ஜி டிரான்ஸ்ஃபார்மேஷன் போல்தானே? திருமூலருக்கு அணு என்பது வெறும் பொருள் அல்ல, அது தெய்வீக ஆற்றலின் வடிவம். ஒவ்வொரு அணுவிலும் சிவனின் ஆட்டம் இருக்கிறது என்று அவர் சொல்கிறார். அணுவின் அதிர்வுகள் பிரபஞ்சத்தின் அதிர்வுகள். விஞ்ஞானம் சொல்வது குவாண்டம் ஃபீல்ட், திருமூலர் சொல்வது சிவ தத்துவம். இரண்டுமே ஒன்றே, பெயர் மட்டும் வேறு. இன்றைய அறிஞர்கள் திருமூலர் உண்மையில் அணுவை முன்னரே உணர்ந்தாரா அல்லது அது ஒரு ஆன்மீக ஓமையா என்று விவாதிக்கிறார்கள். ஆனால் அவர் காட்டிய பாதை அறிவும் ஆன்மீகமும் ஒன்றாக நடக்க முடியும் என்பதை நிரூபிக்கிறது. திருமூலர் சொன்ன அணுவில் உயிர் என்ற கருத்து, இது தமிழின் பண்டைய அறிவியல் சிந்தனையின் பெருமை. திருமூலரின் அணு அது வெறும் பொருள் அல்ல, அது பிரபஞ்ச ஆற்றலின் சிறு வடிவம். அறிவியலும் ஆன்மீகமும் சந்திக்கும் இடம். அதுவே திருமூலர் கண்ட அணுவின் அதிசயம்.